வணக்கம். நான் உங்கள் அடிக்கிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, போபாலில் ஒரு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் பக்கத்து வீட்டுக்காரு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துருச்சு. போலீஸ் இவன் தான் ஏதோ வீட்டில் பண்ணிட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே மர்டர் கேஸு ஃபைல் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அவர் கையில் காசு இல்லை அட்வொகேட் வைக்கிறதுக்கு. கோர்ட்டா முன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ லீகல் எய்டுன்னு சொல்லிட்டு காசு இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃப்ரீ லீகல் எய்டு, அதாவது ப்ரைவேட்டில் யாரும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லா ஸ்டைல்லையுமே. காசு இல்லாதவங்களுக்கு அதாவது அந்த அளவுக்கு காசு செலவு பண்ண முடியாதவங்களுக்கு, வருமானம் ஈட்ட முடியாதவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து வக்கீல் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரீ லீகல் எய்டு சர்வீஸில் கவர்மெண்ட் வச்சு கொடுத்த அட்வொகேட்டு 1.5 வருஷம் கழித்து அவரை வெளில எடுத்திருக்காங்க. என்னென்னு பெயில் இல்லைங்க, கேஸே இவர் மேலே இல்லை, தப்பாக ஃபைல் பண்ணியிருக்காங்க, இவர் தப்பு இல்லை இறந்ததுக்கு, இவர் உடம்பு சரியில்லாத பொண்ணை தான் அட்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிரூபித்து 1.5 வருஷம் கழித்து விடுதலையாக வந்திருக்காரு. ஆக்சுவலி பெயில் இல்லைங்க, விடுதலையாக வந்திருக்காரு. அவர் மேலே தப்பு இல்லைன்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நியாயமாக ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் உடம்பு சரியில்லைன்னா தயவுசெஞ்சு சொல்லு 108 ஃபோன் பண்ணி, இல்லை 112 இல்லை 100 கூப்பிட்டு ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இந்த காலத்தில் ஹெல்ப் பண்ணாலும் பிரச்சனை தான், ஹெல்ப் பண்ணலனாலும் மனிதாபிமானம் இல்லை அப்படின்னு சொல்ல வந்துடுவாங்க. ஏன்னா சொல்கிறவங்களுக்கு ஈஸி, செய்யவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தக்க நடவடிக்கை எடுத்துட்டு அப்புறம் ஹெல்ப் பண்ணுங்க. தப்பு இல்லை, ஹெல்ப் பண்ணது டக்குன்னு பண்ணும். 112 100 108 இதை கால் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. நீங்களா கூட்டிகிட்டு போய் சேர்க்காதீங்க, பிரச்சனை உங்களுக்கு தான். நான் ஃபோட்டோ பாருங்க, அந்த மாதிரி சேர்த்தவர் ஒருத்தர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு 1.5 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு வெளில. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து தயவு செஞ்சு என்ன ஒரு ஆக்ஷன் வந்து யோசனை பண்ணி பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுறதும். ஏன்னா இந்த காலத்தில் சொல்கிறவனுக்கு ஈஸி, மாட்டி ஒன்றுக்கு ஈஸி, அந்த உதவி செய்கிற ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதனால பார்த்து செய்ய வேணாம்னு சொல்ல, தக்க நடவடிக்கை. இப்போ ஒருத்தன் கிணத்துல விழுந்துட்டான்னா தக்க நீங்கள் பக்கா ஃபயர்மேன் சர்வீஸ்க்கோ இல்லை கயிறு கட்டி ஊரை கூட்டி ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை கூட்டி இறங்குறது, அந்த மாதிரி நீங்களாக குதிக்கிறதுன்னு ஈரோசம் காய்ச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். அந்த விழுந்தவங்க கூட தப்பிச்சிருவாங்க. சில கேஸுங்களை அந்த ஃபஸ்ட்டு விழுந்தவங்க தப்பிச்சிட்டாங்க, காப்பாற்ற போனவங்க இறந்துருக்காங்க. அதனால வந்து தக்க நடவடிக்கை எடுக்காமல் ஹெல்ப் பண்ண போகாதீங்க. ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொல்ல, தக்க நடவடிக்கையோட ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.